Hello, mic checking. Right, Facebook. Hello, check 1, 2, 3. Right. Yes, sir, all good. Hello, good evening everybody. ஸோ நம்ம இன்றைக்கி டோர்கம் சராதரன் அவர்கள் எழுதின த ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி புக்கில் இருந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நம்ம ஏர்லியராகவே வந்து லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாகவே ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டினா என்ன, மென்டல் ப்ராஸ்பரிட்டினா என்ன, இமோஷனல் ப்ராஸ்பரிட்டினா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையும் நமக்குள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஃபிசிக்கல் ப்ராஸ்பரிட்டியை நமக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து எப்படி வந்து ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம டெவலப் பண்ணுற இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி, இமோஷனல் ப்ராஸ்பரிட்டி, மென்டல் ப்ராஸ்பரிட்டிக்கெலாம் வந்து இன்னர் வேர்ல்டில் என்ன மாதிரியான வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கல, சுருக்கமாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாஸ்ட் 2 மந்த்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்ததில் 12 மென்டல் அபண்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத அதை மட்டும் லிஸ்ட்டை வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டினா என்னங்கிறத வந்து பார்த்தோம், இமோஷனல் ப்ராஸ்பரிட்டி என்னன்னு பார்த்தோம், ஸோ மென்டல் ப்ராஸ்பரிட்டியை வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து அந்த மென்டல் ப்ராஸ்பரிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ அதை தான் வந்து டோர்கம் சராதர் வந்து 12 எபிலிட்டிஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 எபிலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ அந்த எபிலிட்டிஸை வந்து நம்ம வந்து இன்னர் வேர்ல்டில் நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம டெவலப் பண்ணுறதுனால இன்னர் வேர்ல்டில் நமக்கு என்ன நடக்கும், ஸோ நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம அதை டெவலப் பண்ணாட்டி நமக்கு அது இன்னர் வேர்ல்டில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு 2-3 எபிலிட்டியை மட்டும் சொல்லியிருக்காங்க. நம்ம அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகேயா? ஸோ 12 எபிலிட்டிஸ் வந்து நம்பர் 1 வந்து பவர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், நம்பர் 2 வந்து அக்யூரசி. ஸோ அக்யூரசினா என்னென்னா நம்ம பேசுகிறது, நம்ம செயல்பாடுகள், நம்ம ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு அக்யூரேட்டாக நம்ம வந்து இருக்கிறது. ஓகேயா? ஸோ அந்த அக்யூரசின்னோடனே எனக்கு வருது, ஞாபகம் வருது. ஸோ நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து எங்களோட ஒரு மானிட்டரை வந்து ரிப்பேரிங் கொடுக்குறக்காக வந்து போயிருந்தோம். ஸோ அது இங்கே எங்களோட சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருந்தது. ஸோ அது எப்படின்னா வந்து ஒரு அந்த அட்ரஸே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான பிளேஸில் ஒரு பெரிய காலனிக்குள்ளே. ஸோ அந்த காலனியில் ஒரு இதில் போய் சந்தில் போய் திரும்பி லெஃப்ட்டு ரைட்டு திரும்பி வந்து போகிறது. ஸோ அந்த சர்வீஸ் இன்ஜினியர் வந்து சாம்சங்கில் வந்து சர்வீஸ் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணாராம். ஸோ இப்போ நம்ம இது சொல்கிறது வந்து நம்ம அக்யூரஸியாக எப்படி நம்ம இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் கண்ணால் லாஸ்ட் வீக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நான் அனுபவப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த பர்சன் வந்து அந்த ஏரியா வந்து ஒரு பெரிய காலனி, அந்த காலனிக்குள்ளே வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 4-5 ஏரியா சந்துக்குள்ளே போய் திரும்பி அப்புறம் அப்படி இப்படி போகிறது. ஸோ அந்த பர்சன் வந்து ஒரே ஒரு தடவை தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். சார், கிருஷ்ணாபுரம் காலனிக்கு வாங்க, அங்கேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 500 மீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா அபிராமி என்டர்பிரைசஸ்னு ஒரு பெயிண்ட் கடை இருக்கும். ஸோ அந்த பெயிண்ட் கடைக்கு அடுத்தாப்பில் வந்து ஒரு பால் டிப்போ இருக்கும். ஸோ அந்த சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா சிஎஸ் என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிக்கு எதிர்த்தாப்பில் சந்தில் லெஃப்ட்டில் என்னோடய வீடு. ஸோ ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக சொன்னார். ஸோ இதே இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்களாக இருந்தாங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சார் நீங்கள் ஏன்னா அந்த ஏரியா வந்து அப்படி ஒரு கன்ஜஸ்டான, நீங்கள் கிருஷ்ணாபுரம் காலனிக்கு வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தாப்புல நம்ம கிருஷ்ணாபுரம் காலனிக்கு போனோன்னா என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம், சார் நீங்கள் வந்து அந்த அபிராமி என்டர்பிரைசஸ் பெயிண்ட் கடை இருக்கும், அங்கே யார்கிட்டயா கேட்டுட்டு நீங்கள் அங்கே வாங்க, அது அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான கடை அப்படிம்பாங்க. ஸோ அங்கே போவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அபிராமி என்டர்பிரைசஸ் கால் பண்ணோன்னே அங்கே போனோடனே வந்து அவங்க ஒரு பால் பூத் இருக்குல்ல, நீங்கள் அந்த பால் பூத்துக்கு ஒட்டின சந்துக்குள்ளே வாங்க, அப்படியே ஃபோனை அப்படியே வச்சுட்டே வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ பால் பூத்தில் போகிறீங்களா, அப்படியே வர்றீங்களா, போனோன்னே அங்கே சிஎஸ் என்டர்பிரைசஸ் கம்பெனி இருக்கா, இப்போ பாருங்கள் எதிர்த்தாப்பில் சந்திருக்கா, அதுக்குள்ளே வாங்க, வந்தோன்னே என் வீடு இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 90% எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரே ஒரு தடவை தான் எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்படியே வந்து என்னோடய பிரெயினில் போய் வந்து பதிஞ்சிடுச்சு. ஸோ இதில் அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத விட அவர் அதை ரொம்ப கிளியராக, அது ஒரு காம்ப்ளிகேட்டடான பிளேஸ் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக வரலாங்கிற மாதிரி ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். எந்த தடங்களுமே இல்லாமல் நாங்கள் கரெக்டாக வந்து போயிட்டோம். ஸோ அங்கே போனோன்னே அந்த பால் பூத்தை தாண்டி போனாங்கன்னா என் ஒய்ஃப் பார்த்துட்டாங்க, அவர் சொன்ன பால் பூத் இங்கே தாங்க வருதுன்னொன்னே அப்புறம் திருப்பி வந்து அவர் கரெக்டாக வந்து போனோம். ஸோ அப்போ நம்ம பேசுகிறது, நம்ம செய்கிறது எல்லாத்துலேயுமே வந்து
நம்ம அக்யூரசி இருக்கணும். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் என் ஒய்ஃப்ட்ட கூட சொன்னேன், ரொம்ப சூப்பராக அவர் வந்து அந்த அட்ரஸ் சொன்னார். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அபிராமி அவர் என்ன சொன்னார், அபிராமி என்டர்பிரைசஸ் ஒரு பெயிண்ட் கடை இருக்கும், அது பக்கத்தில் ஒரு பால் பூத் இருக்குது, அந்த சந்துக்குள்ளே போனீங்கன்னா சிஎஸ் என்டர்பிரைசஸ், அது எதிர்த்த சந்தில் லெஃப்ட்டில் என்னோட வீடு அப்படின்னார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் அபிராமி என்டர்பிரைசஸ் ஒட்டி ஒரு சந்து போகும் சார், அந்த சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த இது இருக்குது அப்படின்னு அது மாதிரி தான் 70% பீப்புள் சொல்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் இவர் அந்த மாதிரிலாம் வந்து அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், என்ன சார் நீங்கள் தானே சார் அபிராமி என்டர்பிரைசஸ் சந்துக்குள்ளே என்னை போக சொன்னீங்கன்னா, இல்லை சார் ஐயோ நான் வந்து மறந்துட்டேன், அது பக்கத்தில் ஒரு பால் பூத்து இருக்கும் சார் அந்த சந்துக்குள்ளே, அதுக்கப்புறம் வந்து அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ அக்யூரசி அப்படிங்கிறது வந்து நம்ம பேச்சு செயல்கள் எல்லாத்துலேயுமே அது பெர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த சென்ஸ் ஆஃப் அக்யூரசி. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மென்டல் ட்ரெஷர். இந்த எபிலிட்டிலாம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளை நோக்கி வருங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா இதெல்லாம் இல்லாட்டி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிலாம் நம்மளால் வச்சுக்கவே முடியாதா? இப்போ இன்றைக்கி வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து நிறையா கோடிக்கணக்கான சொத்து வச்சுருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த மென்டல் ப்ராஸ்பரிட்டி, இமோஷனல் ப்ராஸ்பரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டிலாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிற நம்ம கொஸ்டின் வந்து நமக்கு வந்து வரலாம். ஸோ இங்கே டோர்கம் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல், இமோஷனல், மென்டல் ப்ராஸ்பரிட்டி இல்லாமல் கூட நீங்கள் வந்து பணம் உங்களுக்கு வரும். ஆனால் அந்த பணம் வந்து உங்களோட எவல்யூஷனுக்கு அது பயன்படாமல் அது உங்களோட அழிவுக்கு தான் அது வந்து பயன்படும். அது யாருக்கும் அது வந்து பெனிஃபிட்டானதாக வந்து அது வந்து இருக்காது அப்படிங்கிறதையும் டோர்கம் சார் வந்து இங்கே வந்து சொல்கிறான். ஓகே, ஸோ நம்பர் 1 மென்டல் எபிலிட்டி வந்து கான்சன்ட்ரேஷன், நம்பர் 2 அக்யூரசி, நம்பர் 2 நம்ம பேலன்ஸ் பண்ணுறது, நம்பர் 4 வந்து வேரியஸ் வியூ பாயிண்ட்ஸில் எந்த ஒரு விஷயத்தினாலும் நம்ம வந்து பார்க்குறது, நம்பர் 5 வந்து இன்சைட், ஃபோர்சைட், அந்த எபிலிட்டி நம்ம வந்து வச்சுக்கிறது. அப்புறம் எபிலிட்டி டு திங்க் அப்படின்னா மெடிடேஷன் அப்படிங்கிறத டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 7 வந்து டிரான்ஸ்லேட் த இன்கமிங் ஃப்ளோ ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ், விஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ். ஸோ இப்போ நம்ம ஹையர் பீயிங்ஸ்லேருந்து வரக்கூடிய அப்படி அவங்ககிட்ட வரக்கூடிய மெசேஜஸை அதே மாதிரியே நம்ம ரிசீவ் பண்ணுறதை தான் வந்து இம்ப்ரெஷனுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம ரப்பர் ஸ்டாம்பில் இருக்கிறத நம்ம வந்து கலரிங் பண்ணி நம்ம ஒரு பேப்பரில் ஸ்டாம்ப் பண்ணோன்னா அந்த ரப்பர் ஸ்டாம்பில் என்ன இருக்கோ அது எப்படி அதே மாதிரி வருதோ, ஹையர் பீயிங்ஸ்லேருந்து வரக்கூடிய மெசேஜஸை அவங்க என்ன மாதிரி மெசேஜ் சொன்னாங்கிறத அப்படியே நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி தான் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. விஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ்னால் நம்ம ஒரு கோல் வச்சுக்கிறது. ஸோ ஐடியாஸ் வந்து நம்ம ப்ராப்பராக அதை டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கிற எபிலிட்டியை சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஸ்டெபிலிட்டி இன் கான்ஃப்ளிக்டிங் சிச்சுவேஷன்ஸ். ஸோ ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்கிற சிச்சுவேஷனில் கூட நம்ம வந்து ஸ்டேபிளாக நம்ம வந்து இருக்கிறது. ஸோ அடுத்து வந்து இன்டலெக்சுவல் ஹானஸ்டி. ஸோ இன்டலெக்சுவல் ஹானஸ்டினா நமக்கு நாமே வந்து உண்மையாக வந்து நம்ம வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. ஸோ இன்டலெக்சுவல் ஹானஸ்டினா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இன்டலெக்சுவல் ஹானஸ்டி அப்படின்னா வந்து அதாவது an intellectually honest person will not advise people about something he does not know. He will not try to lead someone if he does not know the path. He will not speak about something of which the roots are hidden from him. He will not imitate or lie mentally to himself or others. ஸோ தன்னால் வந்து செய்ய முடியாததையோ தன்னால் சாதிக்க முடியாததையோ மற்றவங்கள செய்ய சொல்லி நிர்பந்திக்க மாட்டாங்க. தனக்கே அந்த பாதையை வந்து என்னங்கிறது வந்து தெரியாத போது ஸோ மற்றவங்கள வந்து அந்த பாதையில் போகிறதுக்கு லீட் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி, நம்பர் 11 வந்து அனலைஸ் பண்ணுறது, நம்பர் 12 வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பெனட்ரேட் பண்ணி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 12 மென்டல் எபிலிட்டிஸ். ஸோ இதில் டோர்க்கம் சார் கொஞ்சம் நிறையா இன்றைக்கி வந்து நாங்கள் செஷனை வந்து ஷார்ப்பாக 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்தவங்களாம் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இந்த செஷனோட இன்ட்ரடக்ஷனை ஃபேஸ்புக் ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து 12 மென்டல் எபிலிட்டிஸ். ஸோ அப்போ இந்த 12 மென்டல் எபிலிட்டிஸையும் நம்ம டோர்க்கம் சார் அந்த இதில் வந்து என்ன மென்ஷன், இது வந்து இந்த செஷன் என்னது, நம்ம எப்படி ப்ராஸ்பரஸ் அண்ட் அபண்டன்ஸ் ஆகிறது அப்படிங்கிற சீக்ரெட் தான் இந்த புக்கில் இருக்குது. அதை தான் நம்ம வந்து இந்த செஷனாக லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த 12 மென்டல் எபிலிட்டிஸும் நம்ம வந்து இந்த இன்னர் வேர்ல்டில் வந்து நம்ம வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம என்ன மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து தான் ஸோ இன்னர் வேர்ல்டில் வந்து நம்மளால் வந்து அதை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இன்னர் வேர்ல்டுக்கு வந்து நம்ம வந்து எப்போ போவோம், ஸோ இன்னர் வேர்ல்டில் வந்து நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம இன்னர் வேர்ல்டில் ட்ராவல் பண்ணுவோம்.
ஸோ நம்ம வந்து தூங்கும் போது நம்ம இன்னர் வேர்ல்டில் வந்து நம்ம வந்து ட்ராவல் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்போ அங்கெல்லாம் என்ன எப்படி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ இது மூலமாக நம்ம எப்படி ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு இந்த 12 இது வந்து சொன்னது ஒரு சும்மா லாஸ்ட் 2 மந்த்ஸாக நம்ம லாஸ்ட் 4-5 வீக்ஸாக நம்ம படித்ததோட ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னைக்கு ஆக்சுவல் டாப்பிக்கில் நம்ம இன்றைக்கி வந்து போவோம். ஓகேயா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்க, வேல்யூ அப்படிங்கிறத பற்றி டோர்கம் சார் அதை வந்து சொல்கிறாங்க. அந்த ப்ராஸ்பரிட்டியோட சீக்ரெட்டுக்கு முன்னாடி ஸோ அந்த வேல்யூ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம ஷார்ட்டாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ த வேல்யூ ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், ஐடியா ஆர் விஷன் இஸ் what the object, idea or vision can do for the health, sanity, success and achievement of the people. So ஒரு பொருளோட மதிப்போ, ஒரு ஐடியாவோட மதிப்போ, ஒரு விஷனோட மதிப்போ, அது என்ன மாதிரியான மதிப்பு அப்படிங்கிறது வந்து அது எதில் இருக்குன்னா, அந்த பொருளோ அல்லது அந்த ஐடியாவோ அல்லது அந்த விஷனோ வந்து இந்த மனித சமுதாயத்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தையும், எந்த அளவுக்கு வந்து சானிட்டி அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மன சூழ்நிலையவும் வெற்றியவும் அது வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறத பொறுத்து தான் ஸோ அதோட வேல்யூவானது வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ தெர் ஆர் மெனி ஃபால்ஸ் வேல்யூ which are forced upon the public consciousness and they are used for exploitative purposes and for self interest. ஸோ அப்போ ஃபால்ஸ் வேல்யூவும் இந்த உலகத்தில் வந்து இருக்குது. ஸோ ட்ரூ வேல்யூனா என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் ஃபால்ஸ் வேல்யூ பற்றி சொல்கிறார். ஸோ இந்த ஃபால்ஸ் வேல்யூவும் வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம ஹியூமன் கான்ஷியஸ்னஸ் வந்து ஃபோர்ஸ் வந்து அது வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளை வந்து நிறையா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் வந்து நம்மளை வந்து பண்ணுது அப்படிங்கிறத வந்து டோர்கம் சார் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபால்ஸ் வேல்யூனா என்ன சொல்கிறாங்க, இப்போ உதாரணமாக வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு கார் வச்சுருந்தா தான் நம்ம வந்து ரிச் பர்சன் சொல்லி இந்த சொசைட்டி சொல்லும் அப்படிங்கிறக்காக அது வந்து நம்ம வந்து ஒரு கடன் வாங்கி இஎம்ஐ கட்ட முடியாமல், ஸோ இஎம்ஐ வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போய் ஸோ அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டி ஸோ அதில் நிறைய சஃபரிங்ஸை நம்ம அனுபவித்து நம்ம அந்த கார் வச்சுருந்து நம்மளை வந்து பணக்காரங்களாக வந்து காமிச்சிக்கிறது மாதிரியான விஷயங்களை தான் வந்து ஃபால்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து டோர்கம் சார் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து என்னென்னா ஒரு சொசைட்டியோட ப்ரெஷர்னால் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ ஃபால்ஸ் வேல்யூ, த ஃபால்ஸ் வேல்யூஸ் ஆர் தோஸ் வேல்யூஸ் விச் ஆர் ஹார்ம்ஃபுல் ஆர் மிஸ்லீடிங். ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து அந்த ஃபால்ஸ் வேல்யூவை நோக்கி நம்ம போய் அதை நம்ம வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும்னு நினச்சோன்னா அது நமக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாகவும் நமக்கு வந்து இருக்கும், அதே சமயத்தில் அது நம்மளை வந்து மிஸ்லீடு வந்து அது வந்து பண்ணிடும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போ ஃபால்ஸ் வேல்யூவுக்கு வேறு என்ன சொல்லலாம், நான் வந்து ஒரு சுவாமி விவேகானந்தாவோட ஒரு புக் வந்து படித்தேன், ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர் அப்படிங்கிற புக் வந்து நான் வந்து படிக்கும்போது அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் சினிமாலலாம் நீங்கள் வந்து அதை விவேகானந்தர் போட்டிருந்தது தான். ஸோ நீங்கள் மூவிலலாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு வில்லன் அப்படின்னாலே வந்து எப்படி இருப்பான் அப்படின்னா அவன் வந்து ரொம்ப கோபப்படுறவனாக இருப்பான். ஸோ அப்போ கோபப்படுறவனாக இருக்கனால அவனை பார்த்தா எல்லாருமே வந்து பயப்படுவாங்க, அவன் வந்து ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய ஆளாக வந்து அவன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு கோபப்பட்டு நம்ம ஒரு அரகண்ட்டாக நம்ம வந்து ப்ரைடுஃபுல் பர்சனாக இருந்தால் தான் இந்த சொசைட்டி வந்து நம்மளை வந்து பெரிய ஆளாக மதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஸோ அரகண்டாகவும் கோபப்படுறவங்களாகவும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெனி பீப்புள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் கூட வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்து அப்படி தான் வந்து சொன்னாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்கூலில் ஏதோ ஒரு ஸ்கூலில் சேர்ந்து ஏதோ வந்து படிக்கும்போது ஸோ அவங்க மட்டும் நான் வந்து அதெல்லாம் நான் வந்து படிக்க மாட்டேன், என்னோடய கோபம் எல்லாம் வந்து குறைஞ்சிரும், நான் இந்த மாதிரியே தான் நான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன், நான் இங்கே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கு வந்து நான் மெடிடேஷன்லாம் பண்ணால் எனக்கு அந்த கோபம் இதெல்லாம் என்னை விட்டு போயிடும், அதனால் நான் இதே மாதிரி தான் வந்து இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் வேல்யூ. ஸோ அப்போ விவேகானந்தர் அதான் சொன்னார், அப்போ நீ சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய மனுஷனாக இருக்கணும், ஒரு விஐபியாக இருக்கணும், நீ வந்து எப்போ பார்த்தாலும் கோபமாக இருக்கிறவனாக இருக்கணும், ஸோ மற்றவங்கள வந்து தன்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளோட மூளையில் வந்து பதிய வச்சுருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான காரணத்துக்காக நீங்கள் கோபப்படுறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த கோபத்தை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த புக் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. ரொம்ப எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட அதுதான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபால்ஸ் வேல்யூ அப்படிங்கிறத டோர்கம் சராதனை வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் ரியல் வேல்யூஸ் ஆர் ஹார்ட் டு அட்டைன். அப்போ அந்த ரியல் வேல்யூலாம் வந்து நம்ம வந்து அதை அடையிறது வந்து அவ்வளோ ஈஸியானது வந்து அது வந்து கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க.
the real value of a person manifests when he stands for, அப்ப அந்த real value வந்து நமக்குள்ள எப்போ வரும்ங்கறாங்க. So when he stands for beauty, goodness, righteousness, joy, freedom, striving toward perfection and service. அதாவது நம்மளோட செயல், வார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாத்துலயுமே ஒரு பியூட்டி இருக்கிறது. நம்ம செயல், எண்ணங்கள், வார்த்தைகள் எல்லாத்துலயுமே வந்து குட்னஸ் இருக்கிறது. குட்னஸ்னா நன்மை இருக்கிறது. ஸோ ரைச்சியஸ்னஸ்னா என்னன்னா, நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம செயல், எண்ணங்கள், உணர்வுகள் எல்லாத்துலேயுமே வந்து நியாய தர்மம் இருக்கிறது. ஒரு ஜாய் இருக்கிறது, ஒரு ஃப்ரீடம், ஒரு சுதந்திர உணர்வு இருக்கிறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே வந்து பெர்ஃபெக்ஷன்னா என்னென்னா, ஆன்மீக பாதையை நோக்கிய பயணத்தை தான் பெர்ஃபெக்ஷனுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதில் ஸ்ட்ரைவிங்னா என்னென்னா, எந்த ஒரு செயலையும் விரைந்து வேகமாக செயலாற்றும் தன்மையை தான் ஸ்ட்ரைவிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இது நமக்கு இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சேவை மனப்பான்மை வந்து நமக்கு வந்து இருக்கிறது, இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு மனிதனானவன் வந்து பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், ஜாய், ஃப்ரீடம், ஸ்ட்ரைவிங் டுவர்ட் பெர்ஃபெக்ஷன் அண்ட் சாக்ரிஃபைசல் சர்வீஸை நோக்கி தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு போனாலே, ஸோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய ரியல் வேல்யூ, ஸோ அந்த ஒரு 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 பாசிட்டிவான வேல்யூவானது, ரியல் வேல்யூவானது வந்து அவங்ககிட்ட வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ எ பர்சன் ஆஃப் அ வேல்யூ இஸ் அ பர்சன் who carries in his soul this 7-pointed stairs of value. அப்போ இந்த பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ் படி வாழ்க்கையை நடந்து, ஜாய் அண்ட் ஃப்ரீடத்தோடு நம்ம இருந்து, ஸ்ட்ரைவிங் டுவர்ட் ஸ்பிரிச்சுவல், அந்த ஸ்ட்ரைவிங் டுவர்ட் பெர்ஃபெக்ஷன், அந்த ஆன்மீக பாதையில் நம்ம வந்து போய் நம்ம சேவை செய்யக்கூடியவங்களாக இருக்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ரியல் வேல்யூ வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. He manifests these values in his thoughts, in his words and in his deeds. ஸோ அப்போ இதை வந்து இந்த 7 விஷயத்தையும் நமக்குள்ளே கொண்டு வந்து அதன்படி நம்ம வந்து செயல்படுத்த நம்ம அதில் நம்ம போகிறோம் அப்படிங்கிற முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட வார்த்தைகள், நம்மளோட செயல்கள் எல்லாத்துலேயுமே இந்த 7 விஷயமானது வந்து வெளிப்படும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, எ பர்சன் ஆஃப் வேல்யூ ஹேஸ் இன் இஸ் சைக் எ சென்சிட்டிவ் மீட்டர் விச் இமீடியட்லி இன்ஃபார்ம்ஸ் அ கான்ஷியஸ்னஸ் இஃப் சம்திங் இஸ் டன் எகென்ஸ்ட் தீஸ் வேல்யூஸ். அப்போ இந்த பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், ஜாய், ஃப்ரீடம், ஸ்ட்ரைவிங், சர்வீஸ் இதை வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து ஒரு பேசிக்காக எடுத்துகிட்டு நடக்கிறவன் வந்து என்னைக்காச்சும் வந்து இந்த 7 விஷயத்துக்கு எதிராக நடக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ஷியஸ் மீட்டர் அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த மீட்டரே வந்து சென்சிட்டிவ் மீட்டர் வந்து அவனுக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். நீ வந்து இப்போ வந்து இந்த விஷயத்தில் வந்து நீ பியூட்டியை விலகி போகிற, நீ இந்த விஷயத்தில் குட்னஸை விலகி போகிற, நீ ரைச்சியஸ்னஸை விலகி போகிற, நீ ஜாயை விலகி போகிற, நீ ஃப்ரீடமை விலகி போகிற, நீ அந்த பாத் டுவர்ட் பெர்ஃபெக்ஷனை விலகி போகிற, சர்வீஸுங்கிறத விலகி நீ போகிறங்கிறத நமக்குள்ளே வந்து அது வந்து சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு கூட வந்து எங்களோட ஃபேமிலியில் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ்லாம் வந்து வரும்போது ரொம்ப அக்ரெசிவாக நம்ம சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்தோம். ஸோ ஆல் ஆஃப் சடன் வந்து ஒன் டே மார்னிங் வந்து ஒரு வித்தின் ஒரு 1 மினிட்ல வந்து ஏதோ ஒரு ஐடியா வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்கு, நமக்கு பேசாமல் விட்டுருவோமே, ஸோ இந்த பணம் இதுக்காக நம்ம வந்து இவ்வளோ அக்ரெசிவாக நம்ம வந்து போகணுமா, ஸோ இதெல்லாம் எதுவுமே நமக்கு வேணாம், இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம அது இந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறமா ஸோ நம்ம லைஃப்பில் வர வேண்டிய நிறையா டேஞ்சர்லேருந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆனதை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ யாருமே வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுக்கல, இல்லை யாரும் நமக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, அட்வைஸ்லாம் பண்ணல, இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்களா, அட்வைஸ்லாம் பண்ணல. ஸோ தானாகவே வந்து ஏதோ ஒரு மெசேஜ் வந்த மாதிரி வந்தது. ஸோ அந்த செகண்டே வந்து எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணி நம்ம வந்து வெளியே வந்தோம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த 7 நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிலாம் வந்து சொல்லலை. ஸோ உங்களுக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து நிறையா அந்த மாதிரி நடந்துக்கலாம். ஸோ எப்போயாவது வந்து ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஸோ யாருமே எதுவுமே சொல்லாமல் உங்களுக்காக ஒரு விஷயங்கள் தோணி அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வரதை நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ ரியல் வேல்யூ அப்படிங்கிறது என்னது, பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், ஜாய், ஃப்ரீடம், ஸ்ட்ரைவிங், சாக்ரிஃபைசஸ் சர்வீஸை வந்து தன்னோட வாழ்க்கையோட பேசிக் பிரின்சிபலாக எடுத்துகிட்டு நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரியல் வேல்யூ வந்து வெளிப்படும். ஃபால்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம இந்த செஷனில் சொன்ன சில எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நம்ம ஃபால்ஸ் வேல்யூவை நம்ம வந்து நம்மளோட கான்ஷியஸில் கொண்டு வந்துட்டு நம்ம அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது நம்மளை வந்து ஒரு டிசாஸ்டரில் வந்து கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம இமோஷனல் ப்ராப்பர்ட்டி, மென்டல் ப்ராஸ்பரிட்டி, இமோஷனல் ப்ராஸ்பரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி, ஃபிசிக்கல் அபண்டன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இந்த ரியல் வேல்யூவை
நமக்குள்ளே இருந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஆகணும் அப்படின்னா இந்த 7 விஷயத்தையும் வந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம ஒரு பேசிக்காக நம்ம எடுத்துகிட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராஸ்பரிட்டி சீக்ரெட் பற்றி இங்கே டோர்கம் சார் வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கல் அபண்டன்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம 4-5 வீக்ஸாக நம்ம பார்த்துட்டோம். ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி கொண்டு வரணும், இமோஷனல் ப்ராஸ்பரிட்டி கொண்டு வரணும், மென்டல் எபிலிட்டிஸை நமக்குள்ள வந்து கொண்டு வரணும், அதெல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே சமயத்தில் வந்து சில ஒரு 7 ரூல்ஸை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் 1, ரிஜெக்ட் ஆல் டவுட். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி கூட வந்து நாங்கள் என்னோடய பழைய வீடை வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி புது வீட்டுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து அந்த பழைய வீடை வந்து நம்ம வந்து கணக்கு முடித்து நம்ம வந்து கொடுக்குறது. ஸோ இங்கேருந்து மத்தியானம் ஒரு 2 o'clock போகும்போது நான் ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லிகிட்டே போனேன். ஸோ அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்ல போகிறாரோ தெரில, இதெல்லாம் ரிப்பேர் பண்ண அது பண்ணுன்னு சொன்னான்னா நமக்கு அதுக்கு ஒரு 20-25,000 ரூபா ஆகும், நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ அது என்ன செய்யுது, நம்ம 14 years அந்த வீட்டில் இருந்துக்கோம், ரெண்டெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து என் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் போங்க, இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போனோம், 14 years அந்த வீட்டில் இருந்தோம். இந்த ஹவுஸ் ஓனர் வந்து வீடை வந்து அப்படியே வந்து செக் பண்ணார். நான் சொன்னேன், சார் இதை பாருங்கள், என்னால் எவ்வளோ தூரத்துக்கு நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுமோ நான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த பெயிண்டிங் இதெல்லாம் வந்து நம்ம 14 years நம்ம எதுவுமே அடிக்காதனால ஸோ நிறையா டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ நான் அதை எடுத்து நான் பண்ணேன்னா நான் என்ன பண்ணேன், ஒரே நாளில் இந்த ஒர்க்கை வந்து நான் வந்து முடிப்பேன். அப்போனா எனக்கு அது எக்கனாமிக்கலாக வந்து இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக ஒரே நாளில் இந்த வீடை முடித்தா இது கண்டிப்பாக வந்து அது ஃபினிஷிங் வந்து இருக்காது. நீங்கள் பொறுமையாக நீங்கள் வேலை பார்த்தா தான் இது நல்லா ஃபினிஷ் பண்ண முடியும். பட் நான் வந்து அந்த மாதிரி என்னால் வந்து பண்ண முடியாது. நான் பண்ணேன்னா கமர்ஷியலாக தான் சாதாரண பெயிண்ட் வாங்கி நான் வேகமாக அடித்து நான் வந்து கொடுப்பேன். ஸோ அப்போ நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணிக்கணும். நான் அப்போ என்ன சார் பண்ணலான்றீங்கன்னொன்னே நான் சொன்னேன், இல்லை சார் நான் 14 years இருந்திருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து எனக்கு கிவ் அப் பண்ணிடுங்க, நீங்களே உங்கள் செலவில் அடிச்சுக்கோங்கன்னொன்னே அப்படி பார்த்தாங்க. நீங்கள் அப்படி சொல்லிங்கன்னொன்னே நான் பார்த்தேன், சரி நம்ம இது ஒன்றும் பண்ண வேணாம், கிட்டத்தட்ட ஒரு 15-20,000 ஆகும், நான் ஒரு 6,000 rupees வேணால் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஓகே சார் நீங்கள் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டார். ஸோ அப்போ நம்ம ஐயோ இப்போ இவர் வந்து 25,000 கேட்டானா அது ஒரு 35,000 ரூபா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம அதை கொடுக்கணுமே. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போனோன்னா அவங்க அங்கே இல்லை சார் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு நீங்கள் பெர்ஃபெக்டாக நீங்கள் அடிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் என் ஒய்ஃப் என்ன சொன்னால், இல்லைங்க நீங்கள் போங்க, அதெல்லாம் பாசிட்டிவாக நடக்கும்னு நினச்சிட்டு போங்கன்னொன்னே அவர் ஆக்சுவலாக வந்து பெயிண்டிங் காசே அவர் கிவ் அப் பண்ணுற மூடில் தான் இருந்தார். நானாக தான் வந்து இல்லை பரவாயில்ல நான் ஒரு 6,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அவர் எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20,000 ஸ்பெண்ட் பண்ணணும். சரி நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கோம், நம்ம ஒரு 6,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு நிறையா சலுகையெல்லாம் பண்ணனால நான் வந்து கொடுத்தேன். ஸோ அப்போ நம்ம ப்ராஸ்பரிட்டியாக நம்ம ஆகணும்னா நமக்கு என்ன வேணும் அச்சீவ் பண்ணுங்கிறதுல எந்த டவுட்டுமே நம்ம வச்சுக்கக்கூடாதுங்கிறத டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. ரிஜெக்ட் ஆல் டவுட், ட்ரஸ்ட் தட் யூ வில் லிவ் இன் abundance immediately when you clear your karma and pave the path toward beauty, goodness, truth and simplicity. ஸோ அப்போ உங்களோட கர்மாவோட பார்த்து கிளியர் ஆனது, கர்மா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பியூட்டி, குட்னஸ், ட்ரூத் அந்த பாதையில் நீங்கள் வந்து போகணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அபண்டன்ஸ் வந்து இமீடியட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் அதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் வந்து இங்கே வந்து அவர் கிளியராக வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க, ட்ரை டு அவாய்ட் த ஹேபிட் ஆஃப் கம்ப்ளைனிங். நீங்கள் மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இமீடியட்லி வென் யூ ஃபீல் இன்சிடென்ட் டு கம்ப்ளைன், ஸ்டாப் இட். கம்ப்ளைனிங் சாப்ஸ் யுவர் மேக்னட்டிசம் அண்ட் ராப்ஸ் யூ ஆஃப் யுவர் சைக்கிக் எனர்ஜி. ஸோ நம்ம எப்போ வந்து கம்ப்ளைண்ட்லாம் நம்ம வந்து சொல்ல ஆரம்பிக்கிறோமோ ஸோ அது என்ன பண்ணுமா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் எனர்ஜியை வந்து அது வந்து உறிஞ்சிரும். நம்ம எப்போ வந்து நம்ம கம்ப்ளைண்ட்லாம் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த இது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மேக்னட்டிசம், ப்ராஸ்பரிட்டியை நம்மளை நோக்கி கொண்டு வரக்கூடிய மேக்னட்டிசமோட எனர்ஜியை அந்த சைக்கிக் எனர்ஜி வந்து அது வந்து உறிஞ்சிட்டு போயிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. நம்பர் 3, டு நாட் எக்ஸ்பிரஸ் ஹேட்ரட், டு நாட் ஃபீல் ஹேட்ரட், டு நாட் பில்ட் தாட்ஸ் பேஸ்ட் ஆன் ஹேட்ரட். ஹேட்ரட் கிரியேட் ஷார்ட் சர்க்கியூட்ஸ் இன் த நெட்வொர்க் ஆஃப் இன்கமிங் அபண்டன்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து வெறுப்பை வந்து நம்ம வந்து விதைச்சோம், வெறுப்பை நம்ம கிரியேட் பண்ணோன்னா ஸோ அந்த நம்ம இப்போ என்ன சொன்னோம், ப்ராஸ்பரிட்டி, ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி, இமோஷனல் ப்ராஸ்பரிட்டி, மென்டல் ப்ராஸ்பரிட்டி, இதெல்லாம் தான் நம்மளோட சட்டில் பாடிஸில் வந்து ஃபிசிக்கல் அபண்டன்ஸை நம்ம நோக்கி கொண்டு வரக்குண்டான சீக்ரெட் அதில் இருக்குங்கிறத நம்ம வந்து சொன்னோம். ஸோ அப்போ நம்ம இந்த எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹேட்ரடை, நம்ம வெறுப்பை நமக்குள்ளே வச்சுருந்தோன்னா அந்த எனர்ஜி உள்ளே வந்து நம்ம சர்க்குலேட் ஆகுறதுல வந்து நிறைய கேப்ஸ் உருவாகும், ஷார்ட் சர்க்கியூட்ஸ் வந்து உருவாகி நமக்கு வர வேண்டிய அபண்டன்ஸ், இன்கமிங் அபண்டன்ஸ் வந்து வராமல் போயிடும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ டவுட் நம்மகிட்ட இருக்கக்கூடாது, கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும், வெறுப்போடு இருக்கிறத வந்து நம்ம வந்து நம்மளை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
ஸோ நம்பர் 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, do not ever work for separative interest. ஸோ டோர்கம் சனாதனனோட ப்ராஸ்பரிட்டியோட சீக்ரெட்டே என்ன அப்படின்னா, ஹையர் பீயிங்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து சாரி எனக்கு ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்கும்போது, ஸோ அது என்ன ப்ரே பண்ண சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்த பணத்தை கொடுத்தா அந்த பணம் எனக்கு வந்ததுனால இந்த சொசைட்டிக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற ப்ராமிஸை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வர்ற பணத்தை இருந்து செய்ய சொல்லலை அவர். இப்போ உதாரணமாக வந்து எனக்கு ஒரு 50,000 ரூபா வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உன்னோட தேவைக்கு நல்லா கேட்டுக்கோங்க. ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிறது வந்து நான் என்னென்னலாம் விரும்புகிறேனோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான சீக்ரெட் வந்து கிடையாது. அதாவது வான்ஸ் நமக்கு ஃபீல் பண்ணுற சீக்ரெட் வந்து கிடையாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டானது தான் நம்ம ஹையர் பீயிங்ஸ் வந்து நம்ம வந்து கேட்க முடியும். ஸோ அப்போ என்ன சொல்ல, இப்போ எனக்கு ஒரு 50,000 ரூபா எனக்கு வந்து ஒரு தேவையாக இருக்குது. ஸோ அப்போ ஹையர் பீயிங்ஸ் வந்து எப்போ நமக்கு அதை கொடுப்பாங்கன்னு டோர்கம் சனாதனன் சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு உன்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு உண்டான தேவை, நல்லா வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, வாண்ட் கிடையாது, நீடு தான். நம்மளோட லைஃப்பை நடத்துறதுக்கான நீடுக்கு உண்டான 50,000 ரூபா உனக்கு கொடுத்தா நீ வந்து இந்த சமுதாயத்துக்கு நீ வந்து என்ன செய்வ, இந்த ஹியூமானிட்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீ என்ன செய்வ அப்படிங்கிற ப்ராமிஸை கொடுக்க சொல்கிறாங்க. இந்த 50,000 ரூபாலாம் எடுத்து கொடுக்க சொல்லலை அவங்க. 50,000 ரூபா உன்னோட வாழ்க்கைக்கான தேவைக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். ஆனால் நீ அதுக்கு இந்த ஹியூமானிட்டிக்கு வந்து நீ என்ன பண்ணுவ, மனித சமுதாயத்துக்கு நீ என்ன பண்ணுவங்கிற ப்ராமிஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராமிஸை வந்து சும்மா வந்து ஒரு போலியான ப்ராமிஸாக இல்லாமல் அது நிஜமாகவே நம்ம செய்கிறதா, நம்ம நிஜமாகவே நம்ம வந்து அதுக்கப்புறமா நம்ம நிறைவேற்றும் போது நிறைவேற்றுவோங்கிறது தெரிஞ்சாதான் அந்த ஹையர் பீயிங்ஸ் வந்து நம்மளோட தேவைக்கான என்ன ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸ் வேணுமோ நமக்கு வந்து அதை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது டு நாட் எவர் ஒர்க் ஃபார் செப்பரேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து என்னோட பையனோட கல்யாணத்தை நல்லா நடத்துறதுக்கு எனக்கு 10 லட்ச ரூபா கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து செப்பரேட்டிவ் இன்ட்ரெஸ்ட். ஸோ உனக்கு சுயநலமாக இருக்கிறதுக்கு நீ வந்து கேட்குற அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்னோட பையனோட கல்யாணத்தை நடத்துறதுக்கு எனக்கு 10 லட்ச ரூபா கொடுங்கிறத நீங்கள் வந்து ஹையர் பீயிங்ஸை ப்ராயர் பண்ணும்போது அந்த 10 lakhs உனக்கு நாங்கள் வந்து கொடுத்துட்றோம். நீ இந்த மனித சமுதாயத்துக்கு அவங்களோட தேவைக்கு அவங்களோட சஃபரிங்ஸ் அண்ட் பெயினை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீ என்ன செய்வ அப்படிங்கிற ப்ராமிஸை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்போ ப்ராஸ்பரிட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சுயநலமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வச்சுருந்தோன்னா நமக்கு வந்து அது வந்து கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஹையர் பீயிங்ஸ் வந்து நம்ம நல்லா ஒரு பெரிய வீடு கட்டணும், நல்லா நம்ம ஏசி பெரிய ஃபர்னிச்சரோட நல்லா சந்தோஷமாக வசதியான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ப்ராஸ்பரிட்டிலாம் நம்ம கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராஸ்பரிட்டி அபண்டன்ஸ்லாம் அவங்க வந்து கொடுத்தாலும் இதை வச்சு இந்த ஒரு சொகுசு சௌகரியத்தை நீ அனுபவிச்சா இந்த மனித சமுதாயத்துக்கு நீ வந்து என்ன செய்வ அப்படிங்கிறத அவங்க பார்த்து தான் அவங்க நம்மளோட அந்த ப்ராஸ்பரிட்டி பிளெஸிங்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்மளோட இந்த நோக்கத்தில் வந்து செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து வச்சுக்கக்கூடாது. ஆல் தட் யூ பிளான் வில் பி ஃபார் த ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு ஒரு 50,000 ரூபா கிடைக்குது, அல்லது எனக்கு ஒரு இந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 lakhs rupees கிடைக்குது. ஸோ கிடைச்சிச்சுன்னா நான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வாழுவேன். அந்த கம்ஃபர்டபுளான வாழ்க்கை உனக்கு கொடுத்தா இந்த மனித சமுதாயத்துக்கு நீ என்ன செய்வேங்கிற ப்ராமிஸ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நம்ம கேட்குறது கூட ஒரு பொதுவாக எல்லாருக்கும் நன்மை பயக்கிற மாதிரி நான் என்ன செய்வேங்கிற ப்ராமிஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, கோ டு ஸ்லீப் ஏர்லி. ஸோ சீக்கிரமாக தூங்க போங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் கெட் அப் ஏர்லி, நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிருங்க, டூ யுவர் மெடிடேஷன். ஸோ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணுங்கிறத சொல்கிறாங்க. ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட், இமோஷன்ஸ் அண்ட் டீட்ஸ் பை த லைட் ஆஃப் யுவர் மெடிடேஷன். ஸோ அப்போ அந்த தியானத்தின் மூலமாக கிடைச்ச அந்த லைட்டை யூஸ் பண்ணி உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க, உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க, உங்களோட செயல்களை வந்து கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ணனா எதை பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க, பியூட்டி, குட்னஸ், ரைச்சியஸ்னஸ், ஜாய், ஃப்ரீடம், ஸ்ட்ரைவிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன், சாக்ரிஃபைஸ் அண்ட் சர்வீஸ். இந்த 7 பேஸ் பண்ணி நம்மளோட மைண்டு, நம்மளோட இமோஷன்ஸ், நம்மளோட செயல்களை கட்டுப்படுத்த சொல்லி டோர்கம் சாயா வந்து சொல்கிறாங்க. நம்பர் 6, பி வெரி எக்கனாமிக்கல் இன் யுவர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் கீப் யுவர் செல்ஃப் ஃப்ரீ ஃப்ரம் செக்ஷுவல் பொல்யூஷன். ஸோ அப்போ அந்த பாலுணர்வு சக்தியை பயன்படுத்துறதுல வந்து எக்கனாமிக்கலாக இருங்க, அதே சமயத்தில் அந்த பாலுணர்வு சக்தியை வந்து கண்டாமினேட் வந்து பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. நம்பர் 7, ரிஜெக்ட் எனி ஃபீலிங் ஆர் தாட் ஆஃப் ஃபெயிலியர். ஸோ ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த ரெண்ட் செட்டில்மெண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா. ஸோ என்னதான் என் ஒய்ஃப் வந்து பாசிட்டிவாக சொன்னாலும் எனக்குலாம் வந்து ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அவரை மீட் பண்ண ஒரு 5 minutesக்கு முன்னாடி என் ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு போகிறேன். பைக்கில் போயிட்டு இருக்கும்போது யோசிக்கிறேன்,
ஸோ அது எப்படி நம்ம 14 வருஷம் நம்ம அந்த வீட்டில் குடியிருந்தாலும் அவர் எப்படி பெயிண்டிங் எப்படி அவர் காசு கேட்காம இருப்பார், நான் தரமாட்டேன்னு சொன்னாலும் அவர் எப்படி அது வந்து ஒத்துக்குவார், ஒருவேளை கேட்டானா என்ன பண்ண, இந்த மைண்டெல்லாம் ஓடினனால தான் இந்த 6000 ரூபா கொடுத்தோம். ரொம்ப உண்மையிலே சொல்லணும்னா அவர் எதுவுமே என்கிட்ட காசு வாங்குற ஐடியாலே அவர் இல்லை. அப்பா இவன் 14 வருஷம் இருந்திருக்கான், இவன் வேகமாக காலி பண்ணால் சரிங்கிற மூடோட தான் அவர் வந்தார். ஸோ அப்போ நம்ம அந்த கிரியேட் பண்ண இந்த தாட்டு, இந்த இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரிஜெக்ட் எனி ஃபீலிங் ஆர் தாட் ஆஃப் ஃபெயிலியர். ஒருவேளை அவர் கேட்டுட்டா என்ன பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பண்ணதான் ஒரு 6000 ரூபா நமக்கு வந்து பெனால்ட்டி ஆன மாதிரி ஆச்சு. ஸோ அப்போ எந்த டவுட்டுமே இல்லாமல், எந்த ரிஜெக்ட் பண்ணுற தாட்டோ ஃபீலிங் ஆஃப் நெகட்டிவ் எதுவுமே ஃபெயிலியர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து மெட்டலைஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ ரிஜெக்ட் எனி ஃபீலிங் ஆர் தாட் ஆஃப் ஃபெயிலியர். நோ தட் நேச்சர் வில் ரெஸ்பாண்ட் டு யூ அட் த ரைட் டைம், அட் த ரைட் மொமெண்ட். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு யூஸ் இட்ஸ் ட்ரெஷர்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இயற்கைனா அந்த ஹையர் பீயிங்ஸை சொல்கிறாங்க. ஸோ ஹையர் பீயிங்ஸ் வந்து வில் ரெஸ்பாண்ட் டு யூ அட் த ரைட் டைம், அட் த ரைட் மோமெண்ட். ஸோ ஆனால் அதுக்கு நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் டு யூஸ் இட்ஸ் ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ரூல்ஸு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, சாரி, அந்த எபிலிட்டிஸ் பற்றி நம்ம பேசணும் பார்த்தீங்களா. பீப்புள் யூஸ்வலி நம்ம ஃபஸ்ட் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு அந்த 12 மென்டல் ட்ரெஷர்ஸ், அந்த 12 எபிலிட்டிஸ் பற்றி நம்ம சொன்னோம். அதில் ஒரு 2-3 தான் மட்டும் இங்கே வந்து இன்னர் வேலையும் ஃபிசிக்கல் வேலையும் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம ஃபிசிக்கல் அபண்டன்ஸை நமக்குள்ளே கொண்டு வரப்போகிறோம். ஸோ பீப்புள் யூஸ்வலி திங்க் அபவுட் சர்டன் எபிலிட்டிஸ் ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் தேர் ஓன் டெய்லி பெனிஃபிட். ஸோ அப்போ நம்ம இந்த முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண இந்த 12 பெனிஃபிட்டும் நம்ம வந்து ஏதோ நம்மளோட நமக்கு தினம் அது வந்து பயன் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம். எவ்ரிடே லைஃபுக்கு வந்து மட்டும் அது பயன் கொடுக்குறதா நினச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இன் ரியாலிட்டி எபிலிட்டிஸ் ஆர் வெர்ச்சூஸ். ஸோ அந்த 12 எபிலிட்டி நம்ம வந்து பேசணும் பார்த்தீங்களா, லேட்டாக வந்து அந்த ரெக்கார்டிங்கில் ஃபஸ்ட்டு இது பார்த்துக்கோம். ஸோ அந்த 12 எபிலிட்டிஸ் வந்து அது நம்மளோட எபிலிட்டிஸ் வந்து கிடையாது, நம்மளோட வெர்ச்சூஸ், நம்மளோட நற்குணங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. We need them in order to find our direction in our physical existence. ஸோ அப்போ அந்த 12 எபிலிட்டிஸும் நம்ம இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வாழ்கிறதுக்கு நமக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கணும்னா நமக்கு அது வந்து வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் தேர் யூஸ்ஃபுல்னஸ் கோஸ் பியாண்ட் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அதையும் தாண்டி அதோட யூஸ்ஃபுல்னஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஈச் எபிலிட்டி, இந்த வீடு காலி பண்ண தூசியாக இருந்தது இருமலாக வந்துட்டுருக்கு. ஓகே, ஈச் எபிலிட்டி, ஈச் வேர்ச்சு, இப்படியே கொஞ்சம் தண்ணி எடுத்துறியா. ஈச் எபிலிட்டி, ஈச் வேர்ச்சு இஸ் அ பாத் ஃப்ரம் அப்ஜெக்டிவ் டு சப்ஜெக்டிவ் என்ட்ரன்ஸ். அப்போ நம்ம இந்த ஒவ்வொரு எபிலிட்டியும் வந்து நமக்கு வந்து அப்ஜெக்டிவ் டு சப்ஜெக்ட்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட ஃபிசிக்கல் வேர்ல்டிலேருந்து நம்ம இன்னர் வேர்ல்டுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. To be able to penetrate into more into to be able to penetrate into more subtle worlds, participate with the life in the, அதாவது நம்ம அந்த இன்னர் வேர்ல்டுக்கு போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட் தான் வந்து இந்த எபிலிட்டி. எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கிறத சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அதாவது இப்போ இங்கே பாருங்களேன், நம்ம அந்த 12 எபிலிட்டி பார்த்தோம்னா அதில் ஒரு 2-3 மட்டும் எடுத்து சொல்லியிருக்காங்க. The ability of concentration is important in our daily life, but in the subtle worlds, the lack of concentration leads us to spiritual disaster and delays our evolution for thousands of years. ஸோ அப்போ அந்த இன்னர் வேர்ல்டு வந்து நம்ம எப்போ போவோம், நம்ம எவ்ரி டைம் மெடிடேஷன் பண்ணும்போதும், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தூக்கத்துலையும், நம்மளோட டெத்துக்கு அப்புறமும் நம்ம அந்த இன்னர் வேர்ல்டில் வந்து நம்ம வந்து இருப்போம். ஸோ அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய இது வந்து நம்மளோட எவ்ரிடே லைஃப்பில் வந்து அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். அதே சமயத்தில் இன்னர் வேர்ல்டில் வந்து நம்மளோட அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லைனா, ஸோ இன்னர் வேர்ல்டில் கான்சன்ட்ரேஷன் இல்லைனா என்ன அர்த்தம்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து நம்ம அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிற அந்த எபிலிட்டியை நம்ம டெவலப் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த இன்னர் வேர்ல்டில் வந்து நம்ம வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் எபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த இன்னர் வேர்ல்டில் அந்த லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுமா, லீட்ஸ் அஸ் டு ஸ்பிரிச்சுவல் டிசாஸ்டர் அண்ட் டிலேஸ் அவர் எவல்யூஷன் ஃபார் thousands of years அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அப்போ
நம்ம ஃபிசிக்கல் அபண்டன்ஸை நம்மக்கிட்ட கொண்டு வரணும்னா நமக்கு என்ன சொல்கிறாங்க, 12 மென்டல் எபிலிட்டியை பற்றி நமக்கு வந்து சொல்கிறாங்க. அந்த 12 மென்டல் எபிலிட்டி நம்மக்கிட்ட இருந்தால் தான் ஃபிசிக்கல் அபண்டன்ஸ் வந்து நம்மளை நோக்கி வருங்கிறத சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் வீக் இது இன்னும் நல்லா புரியணுன்னே நீங்கள் லாஸ்ட் வீக் செஷனை இன்னொரு தடவை நீங்கள் போட்டு கேட்டு பார்த்துக்கோங்க. அப்போ அந்த கான்சன்ட்ரேஷன் நீங்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து இன்னர் வேர்ல்டில் வந்து நிறைய நமக்கு வந்து ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அடுத்து, டிட்டாச்மெண்ட் இஸ் அ கிரேட் வெர்ச்சு இன் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ், பட் for the subjective world it is imperative to be equipped with detachment if one is to proceed path of perfection. Every attachment in the subtle world is an iron trap with all its sufferings and gloom. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த physical world வந்து நம்ம அந்த டிட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து நம்ம எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம டிஸ்சார்ஜ்மெண்ட் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணாட்டி அது இன்னர் வேர்ல்டில் வந்து நமக்கு வந்து அயன் ட்ராப் மாதிரி நம்மளை வந்து ஒரு இரும்பு சங்கிலியில் வந்து கட்டி போட்ட மாதிரி வந்து நம்மளை அங்கே இருந்து நம்மளால் வந்து அந்த பாத் ஆஃப் பெர்ஃபெக்ஷனில் நம்ம வந்து முன்னேறவே முடியாமல் போய் நிறையா சஃபரிங்ஸை வந்து நம்ம வந்து அனுபவிச்சு ஸோ பல ஜென்மங்கள் பல ஆண்டுகள் பல ஜென்மங்கள் வந்து நம்ம இன்னர் வேர்ல்ட்லேயே வந்து நம்ம வந்து மாட்டிக்குவோம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த 12 எபிலிட்டிக்கும் இதே மாதிரி தான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணாட்டி அந்த இன்னர் வேர்ல்டில் நமக்கு தேவையான இது கிடைக்காது. அப்போ அது இன்னர் வேர்ல்டில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாட்டி அந்த ஃபிசிக்கல் அபண்டன்ஸாக நம்ம நோக்கி வந்து கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், மெடிடேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. We emphasize meditation or the science of spiritual thinking. So அந்த எபிலிட்டி டு அந்த 12 எபிலிட்டியில் வந்து அந்த 12 எபிலிட்டியில் வந்து 6வது எபிலிட்டி வந்து எபிலிட்டி டு திங்க் அப்படிங்கிறத வந்து போட்டிருக்காங்க. எபிலிட்டி டு திங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து மெடிடேஷனை தான் வந்து டோர்கம் சரா வந்து திங்கிங் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ வி எம்பசிஸ் மெடிடேஷன் ஆர் த சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் திங்கிங். வி நோ தட் த எபிலிட்டி டு திங்க் இஸ் அ கிரேட் வெர்ச்சு அல்லது மெடிடேஷன் இஸ் அ கிரேட் வெர்ச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் திஸ் எபிலிட்டி மேக்ஸ் அவர் லைஃப் ப்ரொசீட் ஆன் கான்சியஸ் பாத்ஸ். The ability to think helps us to understand life and to relate our life to the larger life or society. அதாவது நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இந்த திங்கிங் அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த எபிலிட்டி டு திங்க் வந்து நமக்கு வந்து வேணும். அந்த எபிலிட்டி டு திங்கை தான் வந்து ஸ்பிரிச்சுவல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் திங்கிங்கை தான் மெடிடேஷன் அப்படிங்கிறத டோர்கம் சரா வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. If the mental body is not developed and cultivated by the science of spiritual thinking, then a person has a real problem in the subtle world. ஸோ அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை தியானத்தின் போதும் உங்களோட தூக்கத்திலையும் நீங்கள் அந்த இன்னர் வேர்ல்டுக்கு போகும்போதும் நீங்கள் அங்கே ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்போ இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் திங்கிங் அல்லது இந்த மெடிடேஷன் வந்து நம்ம வந்து பண்ணலைன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்னர் வேர்ல்டில் நமக்கு நிறைய ட்ரபிள் வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ என்ன ட்ரபிள் வருங்கிறத சொல்கிறாங்க. அப்போ இந்த செஷன் வந்து ஒரு எவ்ரிடே வந்து நம்ம ஃபிசிக்கலாக மெடிடேஷன் பண்ணுறதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க. He cannot understand what is going on there. He cannot communicate with people. The guides or invisible helpers cannot teach or lead him. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம ஃபிசிக்கலாக அந்த திங்கிங் பண்ணலை, ஸ்பிரிச்சுவல் திங்கிங் பண்ணலை அல்லது நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து நம்ம அந்த இன்னர் வேர்ல்டில் நம்ம போகும்போது அங்கே இருக்கக்கூடிய கைட்ஸ் இன்விசிபிள் ஹெல்பர்ஸ் வந்து நமக்கு எந்த ஒரு ஆன்மீக டீச்சிங்கை நம்ம கற்றுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. It takes hundreds and thousands of years to communicate with him through some sparks of thinking still left from the physical existence. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நமக்கு அந்த இன்னர் வேர்ல்டில் போய் குருமார்கள் கிரேட் ஹையர் பீயிங்ஸ்லாம் நமக்கு வந்து கைட்ஸ் இன்விசிபிள் ஹெல்பர்ஸ்லாம் நமக்கு டீச் பண்ணணும்னா அதுக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் வந்து ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ கான்ஷியஸ் ப்ராக்ரஸ் இன் த சப்ஜெக்டிவ் வேர்ல்ட் டிபெண்ட்ஸ் ஹைலி ஆன் அவர் எபிலிட்டி டு திங்க். ஸோ அப்போ இந்த இந்த திங்க் அப்படின்னாலே வந்து மெடிடேஷன் தான். ஸோ டோர்கமோடது படி வந்து திங்கிங் அப்படின்னா மெடிடேஷன் தான். ஏன்னா நீங்கள் மற்ற ஸ்கூல்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து மெடிடேஷன்னா என்னென்னா கண்ணை மூடி உட்காந்துருக்கணும், 30 நிமிஷம் வந்து கண்ணை மூடி உட்காந்து ஒரு மந்திரத்திலையோ ஒரு லைட்டையோ கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம பண்ணுறது தான் வந்து தியானம் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் வந்து நம்ம கற்றுருக்கோம். பட் டோர்கம் சரா வந்து மெடிடேஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகபட்சம் நல்ல வார்த்தையை கவனிங்க, மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி
திங்க் பண்ணுறதை தான் மெடிடேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. உதாரணமாக வந்து ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவை நம்ம தீர்க்கிறதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி அதிகபட்சம் 20 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து நம்ம திங்க் பண்ணி அந்த 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு என்னெல்லாம் அவுட்புட் கிடச்சிச்சுங்கிறத ஒரு பேப்பரில் எழுதுறதா மெடிடேஷன். ஸோ நம்ம எல்லாரும் மற்ற ஸ்கூல்ஸில் அந்த மாதிரி தான் சொல்லித்தராங்க. கண்ணை மூடி உட்காந்து கையை எப்படி வச்சுட்டு மந்திரத்திலையும் ஒரு ஒளியிலையும் குருவையும் நினச்சி நீங்கள் வந்து கண்ணை மூடி இருக்கிறது தான் தியானம் சொல்லித்தராங்க. ஆனால் டோர்கம் சராதரன் ஸ்கூலில் வந்து 20 மினிட்ஸ் வந்து அதிகபட்சம் 20 மினிட்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டரை பற்றி நமக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அது என்ன நமக்கு வந்துச்சு, அதில் நமக்கு ஏதாவது கிடச்சிச்சாங்கிறத எழுதுறது தான், அதை தான் வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ கான்ஷியஸ் ப்ராக்ரஸ் இன் த சப்ஜெக்டிவ் வேர்ல்ட் டிபெண்ட்ஸ் ஹைலி ஆன் அவர் எபிலிட்டி டு திங்க். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணால் தான் நம்ம இன்னர் வேர்ல்டில் போகும்போது ஹையர் பீயிங்ஸ், கைட்ஸ், ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ், மாஸ்டர்ஸ், குருமார்கள் எல்லாருமே நமக்கு வந்து கைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதரன் வந்து சொல்கிறாங்க. ஸோ தீஸ் வேர்ச்சூஸ் அண்ட் எபிலிட்டிஸ் cannot ஸ்டார்ட் தேர், தே மஸ்ட் ஸ்டார்ட் ஹியர். அப்போ the fact is that the next stage after physical life demands greater abilities and virtues from us. அப்போ நம்ம பெர்மனண்ட்டாக இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை விட்டு நம்ம வந்து போனதுக்கப்புறமா அந்த இன்னர் வேர்ல்டில் போனோன்னே நம்மக்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறது இந்த சப்ஜெக்டிவ் வேர்ல்டில் நீ என்னெல்லாம் இந்த மென்டல் ட்ரெஷர்ஸை நீ என்னெல்லாம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறது தான் கேள்வி கேட்பாங்கிறத சொல்கிறாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம வந்து நமக்கு நிறைய ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸ் வேணும்னா அந்த மேக்னட்டிசம் வந்து நமக்கு வந்து வேணும். அப்போ மேக்னட்டிசம் அந்த மேக்னட்டிசம் வந்து நம்ம வந்து எங்கே ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி மூலமாகவும், மென்டல் ப்ராஸ்பரிட்டி மூலமாகவும், இமோஷனல் ப்ராஸ்பரிட்டி மூலமாகவும் நம்மளோட சட்டில் பாடியில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து இந்த 12 எபிலிட்டிஸை வந்து நம்ம எவ்ரிடே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து முக்கியம். ஸோ அப்போ நம்ம இன்னர் வேர்ல்டில் போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ரீ ரெக்வஸ்டிக் பேசிக் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. தீஸ் வேர்ச்சூஸ் அண்ட் எபிலிட்டிஸ் cannot ஸ்டார்ட் தேர், தே மஸ்ட் ஸ்டார்ட் ஹியர். அப்போ நம்ம அந்த இன்னர் வேர்ல்டில் போய் அதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபிசிக்கல் வேர்ல்டில் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணாதான் அங்கே வந்து அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. That is why the teaching of the great ones is given to us to prepare us for the subjective world where man lives for a much longer period of time than on the earth. ஸோ அப்போ நம்ம இந்த இன்னர் வேர்ல்டில் தான் நம்ம வந்து அதிக நாள் வந்து நம்ம வந்து இந்த ஹியூமன் சோல் வந்து இருக்க போகுது. இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் வந்து கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறாங்க. அப்போ எந்த உலகத்தில் நம்ம அதிக நாள் இருக்க போகிறோமோ அங்கே நிறைய நம்ம பண்ண வேண்டிய பயிற்சிக்கு தான் வந்து நமக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து நமக்கு வந்து பயிற்சி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் வந்து டோர்கம் சராதரன் வந்து சொல்கிறாங்க. பட் நமக்கு இதில் நமக்கு என்ன மெசேஜ் அப்படின்னா நம்ம ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸ் நமக்கு வந்து நிறையா வேணும். ஸோ அப்போ நிறையா வேணும்னா நமக்கு இன்னர் வேர்ல்டிலேருந்து நிறையா எனர்ஜி வந்து நமக்கு வந்து நம்மளோட சட்டில் பாடிஸ்க்கு வந்து வரணும். ஸோ அப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இன்னர் வேர்ல்டில் போகும்போது நமக்கு நிறைய ஹையர் பீயிங்ஸ்லேருந்து நமக்கு டீச்சிங்ஸாக வந்து நம்மளோட சட்டில் பாடியில் அதை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. Thus, a person of vices is still the same in the subjective world with the additional miseries, and a person of ill thinking is still the same. அப்போ ஒரு பர்சன் வந்து இந்த வெர்ச்சூஸ் எல்லாத்தையும் வந்து இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் ஃபாலோ பண்ணாமல் அவங்க இன்னர் வேர்ல்டுக்கு போனாங்கன்னா அவங்க வாழ்க்கை வந்து இன்னும் வந்து அங்கே வந்து ரொம்ப வந்து கேள்விக்குறியானதாக வந்து ஆயிரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ திஸ் லைஃப் இஸ் a great school to let us cultivate our innermost core and release the rays of virtues before we enter into the higher spheres of existence. ஸோ அப்போ இந்த சப்ஜெக்டிவ் வேர்ல்டில் வந்து நம்ம இந்த செஷன் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த 12 மென்டல் எபிலிட்டிஸை நம்ம எவ்வளோக்குள்ள கொண்டு வர்றோமோ, ஸோ நம்ம எவ்ரிடே வந்து இன்னர் வேர்ல்டுக்கு எவ்ரிடேனா எப்போ நம்ம போகிறோம் மெடிடேஷன் அப்பையும் தூக்கத்துலேயே நம்ம வந்து போகும்போது நிறைய கைட்ஸ், ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ், குருமார்கள் அவங்களோட பிளெஸிங்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஃபிசிக்கல், இமோஷனல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் பாடிஸில் நிறைய மேக்னட்டிசம் எனர்ஜி ஸ்டோர் பண்ணிட்டு ஃபிசிக்கல் அபண்டன்ஸை நம்மளை நோக்கி வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த 12 மென்டல் ட்ரெஸ்ஸஸையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அந்த 12 மென்டல் ட்ரெஸ்ஸஸை நம்ம கொண்டு வரணும்னா நம்ம இமோஷனல் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கணும், ப்ராஸ்பரிட்டி ட்ரெஸ்ஸஸையும் நம்ம வச்சுருக்கணும். அதை வந்து அடுத்தடுத்த இதுக்கு முன்னாடி சொன்ன செஷன்ஸில் அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு யாருக்கா வேணும்னா இந்த ஸ்ப்ரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி புக்கை எங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஐ திங்க் 1400 rupees நான் நினைக்கிறேன்.
ஸோ கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி, இந்த ஸ்பிரிங் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி சீக்ரெட்டை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்ப்போம். இந்த செஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. ஸோ எவ்ரி வீக் வந்து நம்ம டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து ஸ்டடி செஷன்ஸ் வந்து இதே 6:30 to 7:15 PM நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் இது ஓப்பன் டு ஆல் தான். நீங்கள் எல்லாருக்கும் இதை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ கூகுள் மீட்டில் இருக்கிறவங்க யாருக்கா டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளாரிஃபை